ஏன் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, காலையிலேருந்து வேலை பண்ணிருக்கிறோம். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கு அப்போ 4 மணிக்கு மேலே பண்ணலாம் தானே சொன்னேன் நான். கையோட ஒன்று முடிச்சுட்டா ஈஸியாக போய்டும் வேலைங்க. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண இறங்கிட்டாரு. அவ்வளோதான். இதுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டுது என்னன்னு தெரியல. இந்த கட்டாது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அப்படியே கட்டுது. உள்ள ரொம்ப பண்ணி வச்சா உள்ள இதுவாகிடும். அப்படி இல்லை, ரொம்ப நாளாக இருந்தாலும் அது வந்து அப்படியே தான் போயிடுது. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் எடுத்து கழட்டி போட்டார். எங்க மீதி எல்லாம் காணும்? பாக்ஸ் எல்லாம் எது பாக்ஸுங்கெல்லாம்? பாக்ஸுங்களை வெளியே வச்சுக்கிற கழுவி. ஓ, கழுவி வச்சா எல்லாத்தையும். நீ வேலையாக இருக்கும்போது நான் சரி ஒன்றுனா பார்த்து கழுவிட்டேன். ஃப்ரிட்ஜு எல்லாம் கழுவிட்டு எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜு பார்க்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே வந்து எல்லாம் கழுவி வச்சுக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக கழுவிட்டாங்க. நம்மளது என்ன ஃப்ரிட்ஜு? எல்ஜியா? ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அவ்வளோதான். நான் எல்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சா? ஃப்ரிட்ஜு தொடச்சி கழுவி எடுத்து போய் வச்சுட்டோம். ஆமாம், ஃபுல்லாக எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே எடுத்து எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒட்டடை அடித்து எல்லாம் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற இதெல்லாம் பாத்திரம்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்து வெளியே போட்டோம். இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆகிடும் எங்களுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் தூக்கி வெளியே போட்டோம் சாமான்லாம். இப்போ வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வச்சு எல்லாம் கழுவி காய வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாமான எல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஓரளவுக்கு எல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் கீழே இந்த ஸ்டாண்டெல்லாம் தொடச்சி எல்லாமே துடைக்கிற வேலையெல்லாம் ஆச்சுங்க. எல்லாம் நீட்டாக எல்லாம் பண்ணோம். ஆனால் கடைசியில் வந்து தூங்குறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சிங்களா. சார் வந்து இப்போ தான் எழுந்து வந்துக்கிறாரு. இப்போ தான் அவர் பொழுது வடிஞ்ச மாதிரி இது. நான் காலையிலேயே 5:30க்கெல்லாம் எழுந்து எவ்வளோ பாத்திரம் கழுவி போட்டு எவ்வளோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு டீ வச்சுன்னுக்கிறேன். இப்போ தான் எழுந்து டீ வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சரி, எனக்கு தான் டயர்டு, நானும் தான் உங்களுக்கு வேலை செஞ்சேன். டீ நான் வச்சுட்டேன் எழுப்பலான்னு சொல்லிவிட்டு அவராக எழுந்து சரி வந்தீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டேன். நான் டீயை நல்லா கொதிச்சிடுச்சு. 2 பேருக்கு பாதி தான் வரும் பொழுது, அந்தளவுக்கு காஞ்சிடுச்சு. டீ குடிச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து தொடச்சி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம். ஆமாம், நான் எடுத்த ஏதாவது மளிகை சாமான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு வச்சிடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சரி, ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் கழுவி கவுத்துட்டேன். அதில் எடுத்து தேவையானதெல்லாம் போட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஆமாம் புதுசு மாதிரி பண்ணியாச்சு. இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல் விலாகு நமக்கு இந்த வீடியோவில் தான். இப்போ நாங்கள் வந்து டீ வச்சதுலேருந்து நைட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டு என்ன பண்ணுறோம் நைட்டு டின்னர்ன்ற வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கம்மி எல்லாம் எடுத்துட்டேன்ல. ஸ்டீல் டப்பாங்க இது தானே இப்போ கழுவுனேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். ஆமாம், இதெல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் போட்டு எல்லாத்தையும் தட்டுங்க. எல்லாமே ஸ்டாண்டில் போட்டு எல்லாம் கழுவி இந்த டேபிளில் 3 முறை கழுவி காய வச்சு எடுத்துன்னு போய் போட்டேன். ஏன்னா இந்த பக்கம் காலையில் வெயில் இது வரைக்கும் வரும். பாத்திரங்களாம் காலையிலே கழுவி போட்டதுனால நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு வீடு எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து மறுபடியும் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுதுங்க. இதெல்லாம் வந்து நான் அங்கே வந்து வாங்கி வச்சது நம்ம சேனலுக்கு எல்லாமே. கேழ்வரகு மாவு, கஸ்தூரி மேத்தி, இது குளியல் பவுட்ரு செய்யறதுக்கு வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் காஞ்சது. இது மிக்சர் செய்யறதுக்கு பூரி, இது எல்லாம் இனிமேல் நம்ம இந்த கிச்சனில் தான் செய்ய போகிறோம். இது வந்து தாமரை இதோட விதை. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்களே, மக்னோனியாவும் சொல்லுவாங்க அது பேர். சிவப்பு அவல், கார்ன்ஃப்ளவரு,
இது வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு சோளமாக சோளமா கரெக்டு சோளம் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு கஷாயம் மாதிரி ஏதாவது வச்சு குடிப்போமா, அதனால் வந்து பனங்கற்கண்டு. ஆமாம், அங்கே வாங்குனது தான் எல்லாம். இது இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து சுருள்பட்டை, வெயிட் லாஸுக்கு இது வந்து நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து வெயிட் குறைக்க போகிறேன். இது மக்காசோளத்தோட ரவை. மக்காசோளம்னு சொன்னோம், சோளம் வேறு இது வேறு. கம்பு வந்து குரணை. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, நம்ம கூடு செஞ்சு குடிக்கலாம் அப்படின்றதுனால கம்பு குரணை. இதுவும் வந்து சம்பா கோதுமை குரணை. இதுவும் வந்து இது மாதிரியே இருக்கும், ரவை இல்லை. இது கட்டரிசி. இது வந்து கவுனி அரிசி. இனிமேல் நம்ம இது தான் கஞ்சி கூழ் மாதிரி எல்லாம் வந்து தினம் ஒன்று ஒன்று எடுத்துக்க போகிறோம். சோளம், சிறுதானியம் தாங்க நிறையா இருக்கும். வத்தல் போடுறதுக்காக ஜவ்வரிசி, வெள்ளை கலர் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்துருக்குறேன். வத்தல் நிறையா போடணும் இனிமேல். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சிலது வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். வெளியே வச்சா அங்கேயும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் வெளியே வைக்கிறது, மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வேறு இருக்குது பார்த்துக்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை பட்டை. எண்ணெய் காய்ச்சறதுக்காக வாங்கினேன், அங்கே காய்ச்சவே இல்லை, அது எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வெப்பாலை மரம் இருக்குது, அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து எண்ணெய் செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன். வெல்லம், கொப்பரை தேங்காய், சோமாசு, ரவை உருண்டை அது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மீன் வாங்கின இடத்துல ஃப்ரீயாக கொடுத்த மசாலு, அதெல்லாம் வந்து எதுவுமே செய்யவே இல்லைங்க. இது என்ன வாங்கி பார்த்தா வாங்கி பார்த்தோம், பிஸ்வலாபாத் பவுடர், அதிமதுரம். இதெல்லாம் எது எதுக்கு என்னான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் ஒவ்வொன்றா எடுத்து. சம்பா கோதுமை, ரோஸு 2 பாக்கெட்டுக்குதா. இது வந்து மொச்சக்காவுடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பாக உடச்சி வைப்பாங்க இல்லையா, அது நம்ம கத்திரிக்காய் கூட இந்த மாதிரி வந்து கூட்டு மாதிரி வச்சுக்கலாம், பொரியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பருப்பு. இதெல்லாம் இப்போ வாங்கலை, நான் அப்போ வாங்கினது எல்லாம் அங்கேருந்து இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் நான். சுண்டக்காய், மாங்காய், அது முன்ன செஞ்சுட்டு மீதி பேக் பண்ணி வச்சுனுங்க தான். இது வந்து மாங்காய் பவுட்ரு. இனிமேல் நம்ம மரத்தில் மாங்காய் காய்க்கல, அப்போ நம்மளே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சோம்பு, கற்கண்டு, முந்திரி, எலுச்சம்பழம். இது வந்து குருமாலாம் செய்யறதுக்கு மீன் மேக்கர் மறந்துடுறது. திராட்சை, கேழ்வரகு, வால்நட்டு, தனியா, மிளகு, பாதாம், காராமணி, எள்ளு. ஆமாம், கருப்பு எள்ளு தான். அப்புறம் மொச்சக்காய், பாசிப்பருப்பு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி வந்து என்னென்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது வரைக்கும் எடுத்து பேக் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கினதுங்க, ஒரே வாட்டியெல்லாம் வாங்கலை. அப்பப்போ இல்லாதப்போ ஒன்று வாங்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே செய்வோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ தான் காலி பண்ணணும். இங்கே காலையிலேருந்து ஒரே பிஸியாக வேலை. நைட்டு சாதம் கொஞ்சம் இருந்ததுங்களா, காலையில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டோம் இல்லையா? ஆமாம். இப்போ மதியம் லேட் ஆகிடுச்சி, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் கூட்டுக்கு. ஒரே ஒரு குழம்பு இன்றைக்கி சிம்பிளாக, கோசு கூட்டு. அதிலே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். மசாலாலாம் அரைக்காமல், தேங்காய் ஊற்றாமல், எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளான சமையலோடு முடிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்ப்பீங்க. எனக்கு பின்னாடியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம். அதனால் வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் வந்து செய்ய முடியாது. அதனால் சிம்பிளாக பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரே குழம்பு போதும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கோஸு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் கோஸு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பேச போகிறோம். வந்து அங்கே கீழே வந்து சீட்டு வீட்டில் இருந்தோம். நாங்கள் ஒரு 10-12 வருஷம் வந்து இவங்க முன்னாடி ஒரு ரூமில் இருந்தாங்க, நாங்கள் பின்னால் வீட்டில் இருந்தோம். நாங்கள் 13 வருஷம் இருந்தாங்க. நாங்களும் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு இங்கே வந்து அடிக்கடிக்கு வரதே இல்லைங்களா. அம்மாவும் என்ன பண்ணாங்க, அவங்க பையன் வீடு பக்கத்தில் சிந்தாமணி ஊருன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போயிட்டாங்க அவங்க. இப்போ 20 நாள் ஆச்சா உடம்பு சரியில்லையாப்பா, முடியாமல் வந்துன்னுக்குறாங்க. பிரியம்மா நீ வா எங்கள் வீட்டுக்கு, என்னை வீடியோ எடுத்து போடு, நான் நிறையா சமைச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிடு, எதுவுமே சமைச்சு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு நாங்கள் போனோம். 2 வாரத்துக்கு முன்னே தான் நம்ம பேசணும். போகிற இடத்துலலாம் நம்ம சேனலில் சொல்லி அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் இந்த மாதிரி அவ்வளோ பெருமையாக பேசின்னு இருப்பாங்க. லாஸ்ட்டில் திடீர்னு பார்த்தா ரொம்ப முடியாமல் வந்துன்னுக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் உடம்பு இந்த மாதிரி பேச முடியல, அவங்க மூச்சு வாங்கதான் ஏறி வந்தது படிப்பாகும். ஒரே ஃபேமிலி மாதிரி தான். அவங்க செஞ்சால் எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் கொடுப்போம், ஒன்றா வாசலில் படுத்துக்குவோம், கதை பேசின்னு இருப்போம். இப்போ அவங்களும் ஆமாம். நான் நேற்று ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், 2-3 நாள் இருக்கிற மாதிரியாவது வாங்கம்மா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அவங்க அங்கே போனாலும் மனசெல்லாம் இங்கே தான் அடிக்கடிக்கு இங்கே இருக்கிறாங்களே. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 13 வருஷத்துக்கு எல்லாமே 14 வருஷம் இங்கே இருந்துட்டோமா, இங்கே இருக்கிறவங்களை யாரும் மறக்க முடியலாமா. அதனால் வந்து அவங்களுக்கு அங்கே போனதுக்கு போனாலும் சும்மா வாரத்தில் ஒரு 2 நாள் இருப்பாங்க, மற்ற நாள் வந்து இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு 2-3 நாள் இருந்துட்டு பேசிட்டு போவாங்க. இப்போ தான் வந்துருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேராக வந்துக்கிறாங்க. வந்தவொடனே பார்க்கறதுக்கு கோஸ் வந்து வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணின்னுக்குறோம். மிளகாத்தூள் எல்லாம் வெறும் மிளகாத்தூள், அது இல்லை வெறும் மிளகாத்தூள். தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா போட மாட்டோம், கூட்டுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட்டுன்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆனால் நாங்கள் சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கோஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கோஸு கூட்டு வந்து சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், மதியம் லஞ்ச் இல்லை, வேலையில் இன்றைக்கி ஈவினிங் லஞ்ச். இது 4 மணி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், 2 நாளாக வந்து நான் பாத்திரத்தில் தான் வடிச்சுன்னுக்கிறேன் சாதம். பழகிக்கிறேன். இப்போ குக்கரில் வைக்கக்கூடாது இனிமேல், முட்டி வலியெல்லாம் வருதுன்றதுனால நம்ம வந்து பாத்திரத்திலே வடிச்சுக்கணும். 2 பேருக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கிட்டா போதும். கோஸு கூட்டு ரெடி. டைம் ஆகிடுச்சி, நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலே மற்ற வேலையை கண்டினியூ பண்ணலாம். இல்லை இல்லை, இன்றைக்கி வீடியோ நைட்டோட முடிக்கலாம். ஆமாம். மதியம் வந்து கோஸு கூட்டு வச்சுருந்தோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கிச்சன் வேலைலாம் முடிஞ்சுது. இப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து வீட்டில் ஓனர் வீட்டில் வந்து பச்சை கலக்காய் கொடுத்தாங்க, அவங்க பிடுங்கினாங்களாம். அதில் வந்து பாதி குழம்பு குறித்து வச்சுட்டு, எனக்கு எப்போயுமே வந்து பச்சை கலக்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதால வந்து கொஞ்சம் குழம்பு வந்து ரெடி உரித்து வச்சுட்டேன். பாதி கலக்காய் வந்து வேக வச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, எனக்கு வந்து வேக வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி வந்து சுட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்து இந்த கலக்காய் பிடுங்கும் போது நிறைய பேர் வந்து தோட்டம் வச்சுட்டு தெரியும். அந்த கலக்காய் வந்து கொடி இருக்குது பார்த்திங்களா, அதை காஞ்சிட்ருக்கோம். 3ஆவது நாள் 2ஆவது நாள் வந்து அந்த கொடியிலேயே இந்த வேர்க்கடலையை போட்டு மண்ணில் சுட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் புதைச்சிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 20 நிமிஷம் கழித்து சாப்பிடுவாங்க எடுத்து. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போய் தோட்டத்திலலாம் பண்ண முடியும், அதனால் அடுப்புலேயே வந்து வறுத்து சாப்பிட்லாம். இது பச்சை கலக்காய், காஞ்ச கலக்காய் வேறு மாதிரி இருக்கும். பச்சை கலக்காய் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேக வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து வறுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், அதனால தான் வந்து கொஞ்சமாக இந்த ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இவர் வேர்க்கடலாம் சாப்பிடவே மாட்டார். ஏன் டயாரில் தூக்கம் வருதா? பார்த்துன்னு வேக வச்சா சாப்பிட மாட்டார், வேர்க்கடலை சாப்பிட மாட்டார், பச்சையாக சாப்பிட மாட்டார். பொரியலில் போட்டால் சாப்பிடுவாங்க, முருங்கைக்கீரையில் மட்டும் போட்டால் சாப்பிடுவாங்க, மற்றதில் எதுவே சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி வந்து வேலைலாம் முடிஞ்சுது. கடைசியாக அந்த கடலக்காய் வந்து வறுத்து சாப்பிட்டு அப்புறம் இப்போ வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். 6:30 மணி கடலக்காய் சாப்பிட்டு ஒரு 8-8:30 மணிக்கு சோறு சாப்பிட்டு மதியம் செஞ்ச சாப்பாடே இருக்குது, சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான்.
நாளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன சமைக்கிறோன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கடலக்காவை வந்து நான் வறுத்து சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.